கிடக்கா அவ கிடக்கா லூசு முண்டை. நான் உனக்காகத்தான் வந்திருக்கேன். என் உசுரே உனக்குத்தேன் இருந்தாலும் வருவா அவளுக்காக மாதிரி அண்ணி பின்னாடியே நீங்க தெரியக்கூடாது. நான் ஏன் தெரியுறேன் வாண்டா நீங்க என்ன கண்டிதான் என்ன அப்படியே சொல்லி ஏமாத்தி என் பொழப்பு கட்டமில்ல இல்ல அவளுக்கு என்ன குறைச்சன்னு இந்த காக்கா முண்டைய கூட்டிக்கிட்டு தெரியுற ஏ குண்டு பையலே என்ன ஆளை பார்த்து நினைக்காத. நான் குண்டா இருந்தாலும் உங்க 3 பேரையும் நல்லா உலக ஓட்டுவேன். ஏமா உலக ஓட்டுற உன்னே தாண்டா 3 பேரும் வச்சிருக்கான். வச்சிருந்து நீங்க ஓட்டினாலும் நான் ஓட்டினாலும் ஓட்டு தானே. கேரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்க. என்ன நினைச்சிருக்க? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கனா? ஏமா உனக்கு கொஞ்சம் கூட இங்க பாரு ஒருத்திய காக்கா முண்டை மாதிரி கூட்டிக்கிட்டு வந்து ஒட்டல குச்சி மாதிரி இவெல்லாம் ஒரு பொம்பளை. வீட்டுக்கு வேலைக்கு ஆளு வந்திருக்கா? என்ன வேலைக்கு ஆளு வரல. வேலைக்கு அவதான் உங்க அக்கா மூத்தவ ஆராயி. எங்க அக்கா மூத்தது இந்த இருக்கு நான் இளையது இந்த இருக்கு. இவளுக்கு முன்னால அவ எனக்கு முன்னாடி அவனா. நான் எங்க போய் இத சொல்லுவேன்? இதுவா இதுவா நல்ல பேய் வேஷம் போட்ட மாதிரி இதுவா என்ன கார்ட்டூன் பொம்மை கூட அழகா இருக்கு அதை விட மோசமா இருக்குது. அத அடுப்பு அடக்கி வச்சு பாருங்க. சரி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பொறுமசாமி பொறுமசாமி போடி அங்கிட்டு மானகட முண்டை அடி போடி அங்கிட்டு லூசு முண்டை போடி அங்கிட்டு. ஏக்கா இருக்கா வரே என்கிட்ட எங்க அக்காட்ட இல்லாத இந்த லூசு முண்டைகிட்ட என்ன இருக்கு? அப்படி சொல்லாத. அவ கால் வந்து வாழைத்தண்டு மாதிரி. ஏ எங்க காலை காட்டு. ஏ காலை காட்டு. அடி சிரிக்கி காலை காட்டு. யார்கிட்ட காட்டனா? அடி சக்காலத்தி காலை காட்டு மோடி. எனக்கு காட்டுவா. உங்கள காட்டி நீங்க கண்ணு வைக்கிறதுக்கா? ஏ தைரியமான ஆம்பளை அந்த காலை காட்ட சொல்றேன். அவ தைரியம். ஏ உன்னை இழுத்து வச்சு நறுக்கி புரிய நறுக்கி. யாரு காட்டுமுண்டா? அடி போ. புள்ள அழகா இருக்கா? உண்மையா சொல்லுங்க. 4 பேர் அழகா இருக்கமா? கருப்பு வைரம். அழகா இருக்கா? இவ பொம்பளை ஆசையே விட்டு போயிருங்க. உங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அரவிந்த் ஆஸ்பத்திரியில கண்ணு யாரவன்னா குறை சொல்லுங்க. என் பொண்டாட்டி மூத்தவ ஆராயி. ஏ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கருப்பு வைரம். ஆன கட்டவளே. அடி போடா. அட போடா. என் அண்ணி சப்ப பிகரா இருக்குடா. ஒன்னால தாண்டி இந்த ஆளு எங்கள பேசுறான். ஏண்டி அவன வச்சிருந்தவளே? அவன வச்சிக்கிட்டு. ஏண்டி இவன வச்சிருந்தவளே? இவன வச்சிருந்தவனே. ஏண்டி முருகன் வச்சிருந்த? ஒரு மிருதங்கர. போடி ஆளுடகர வச்சிருந்தவளே. டேய் சகல. ஆளகர வச்சிருந்தாளே. சகல. எனக்கு ஒரு சந்தேகம்டா சகல. அன்னிக்கு ஏண்டா தொப்புல இல்ல? என்னடி இது? கட்டி போறட்ட மாதிரி. என்ன கர்மம் அது? உன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு? சொன்னா தெரியுமா? பழைய துணி பழைய வேப்பர் உனக்கு வேணுமா? இது என்னம்மா கர்மம் அது? ஏயா இது என்னடி ஒத்த கொம்புமான மாதிரி நிக்கிற? ஏய் இது என்னடி இது? இவளுக்கு 3 பேரை கட்டன உரைக்கணும். போட அடிக்கிற பஞ்சு மாதிரி. அதேதான். இந்தா இத வச்சு நீ ஏதா பேரும் புகழும் வாங்கிக்க. இங்க பாரு. எனக்கு தான் பொறுத்து. அது வைக்காமே அது நல்லாதான் இருக்கு. ஐயோ சும்மா சும்மா இவன் உட்கார ஒளி சும்மா இருக்கறானடா. என்ன பண்ணிட்டு என்ன சாதனை பண்ணிட்டு எனக்கு கொண்டு வந்து மாலை போட்டு எதுக்கு வரேன் போறேன்னு அவனுக்கும் தெரியல. இந்த மாலையை கொண்டு போய் அவ கழுத்துல போட்டுக்க. தெரியல நான் தொழில் நல்லா பண்றேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல மாமே பொம்பளை இல்ல கொஞ்சம் வீக். எப்பா உன் முன்னாடிக்கு ஒரு பக்கம் ஆபரேஷன் பண்ண மாதிரி. என்னடி கேன்சர் கட்டி அண்ணி. ஏய் என்னடா என்னடி இது சுருங்கி போயிருச்சு? என்னடி கொஞ்சமாவது கொஞ்சம் பெருசா வச்சுக்கிட்டு வர்றதுல. ஏ போடி அங்கடி. ஏய் இங்க வாங்க. அப்பா வந்தாரு. ஏய் இல்ல இது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நான் உன்னை கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம். எங்க அக்கால கொடுத்ததே பெருசு. என்னைய கொடுத்தது அதை விட பெருசு. ஏய் மூணே ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்க போட்டோ எடுக்க போறா. போடி அங்கடி. மானம் கடிச்சிருக்கு. யார் வேணும் உனக்கு? நீங்க 3 பேருமே எனக்கு வேணும். ஏய் ஒண்ணு எங்க 2 பேர் கூட வாழ இல்லன்னா அவ கூட போ. அடே கால சாப்பாடுக்கு இவா இனிமே உன்னை சுன்னத்து மதிய ஏற்கனவே சுன்னத்து.